இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போறது பருட்டோ எபிசோட் 52. எபிசோட்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னமும் நம்ம சேனல்ல நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்க எல்லாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தாதான் எனக்கு வீடியோஸ் போட கொஞ்சம் மோட்டிவேட்டடா இருக்கும். கதையோட ஓப்பனிங்ல 4 பேருமே அந்த கால் தடத்தை ஃபாலோ பண்ணி உள்ள போயிருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த கால் தடம் இருக்காது. அப்பதான் அவங்களுக்கே புரியும் இது ஒரு ட்ராப்னு சொல்லிட்டு. சடனா மேல இருந்து அந்த மான்ஸ்டர் வந்து அவங்கள அட்டாக் பண்ண கோனகமாரு அதை பிளாக் பண்ணி தள்ளி வந்து நின்று இருப்பான். அப்பதான் கோனகமாருக்கே தெரியும் அது ஒரு வைஜெட்சு. இன்னமும் இது உயிரோட இருக்கா, இது எப்படி இங்க அப்படின்ற மாதிரி தான் கேள்விகள் அவனுக்கு இருக்கும். சாரடாக்கு அந்த வைஜெட்சுன்ற வார்த்தையை கேட்டவனே புரியும். கிரேட் நிஞ்சா வரப்ப இருந்த வைஜெட்சுவா அப்படின்ற மாதிரி தான் அவ கேட்பா. இந்த மான்ஸ்டர் என்னடா இப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி பருட்டோ பார்த்துக்கிட்டு இருப்பான். வைஜெட்சு அந்த இடத்துல லைட்னிங் ஸ்டைல யூஸ் பண்ணா அவங்க எல்லாருமே அதுல இருந்து டாச் பண்ணி தப்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஃபயர் ஸ்டைல், வின் ஸ்டைல் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுது. இதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு இந்த மான்ஸ்டர் எப்பரா இவ்வளவு ஜுட்சுவை யூஸ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்கா தான் இருக்காங்க. அந்த மான்ஸ்டர் அப்படியே தாவி குதிச்சு பருட்டோவை அட்டாக் பண்ண வர பருட்டோ அதுல இருந்து தப்பிச்சிடாலுமே கீழே விழுந்துருவான். மறுபடியும் அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ண போகும்போது கோனகமாரு குறுக்கால வந்து அந்த மான்ஸ்டரை தடுத்து பருட்டோவை காப்பாத்துவான். அந்த மான்ஸ்டர் அந்த இடத்துல தொடர்ந்து மாங்குன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்க கோனகமாரு அவனோட குணாயை வச்சு பிளாக் மட்டும் தான் பண்ணுவான். அவனால திரும்பி அட்டாக் பண்ண முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த வைஜெட்சு வந்து பவர்ஃபுல்லா இருக்கு. அது ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு. கோனகமாரு சென்சேக்கு நம்ம தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொன்ன உடனே சாரடா ஜம்ப் பண்ணி அவளோட குணாய்ஸை வச்சு அட்டாக் பண்ண வைஜெட்சுவோட கழுத்திலேயே அது போய் படும். நம்ம பருட்டோ ஓடி போய் அந்த குணாயை அமுக்குவான். அது ஒர்க் ஆகும்னு சொல்லி நினைப்பான். பட் அது ஒர்க் ஆகாது. வைஜெட்சு பருட்டோவே பிடிச்சி தூக்கி அடிச்சிடும். கீழே விழுந்த பருட்டோக்கு இந்த அட்டாக் வேலைக்கு ஆகலன்னு சொல்லி யோசிக்கும் போது தான் அந்த விஷயமே ஞாபகம் வரும். கட்டிஸ்கே கிட்ட இருந்து அந்த வெப்பன் அவன் கொடுத்துருப்பான் இல்லையா, அதை தூக்கி அந்த வைஜெட்சு மேல போட அது பிளாஷ் பாம் மாதிரி ஒர்க் ஆகும். அந்த சமயத்தை யூஸ் பண்ணி கோனகமாரு அந்த வைஜெட்சுவோட வயித்தை கிழிப்பான். வைஜெட்சு கோனகமாருவை அட்டாக் பண்ணிட்டு அதோட வயித்தை பிடிச்சிட்டு அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடிடும். லாஸ்டா அதை அட்டாக் பண்ணதுனால நம்ம கோனகமாரு கையிலயுமே அடிபட்டிருக்குங்க. அவரோட காயத்துக்கு மருந்து போடணுன்ற மாதிரி சாரடா சொல்ல மீட்ஸ்கியுமே பேண்டேஜ் எல்லாம் எடுத்து நம்ம கோனகமாரு கையில சுருட்டிக்கிட்டு இருப்பான். என்ன மான்ஸ்டர் அது, எதனால இங்க இருக்குன்ற மாதிரி பருட்டோ கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. அப்பதான் கோனகமாரு இந்த விஷயத்தையே சொல்லுவான். அதுதான் வைஜெட்சு. காகியா ஒச்சுச்சிக்கு தான் அதை கிரியேட் பண்ணா ஒரு லிவிங் வெப்பனா. லாஸ்ட் கிரேட் நிஞ்சா வரல, அதுக்கு கூட தான் நாங்க எல்லாருமே சண்டை போட்டோன்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க. லார்ட் சவுந்தோ மத்தவங்க எல்லாருமே சேர்ந்து அதை மொத்தமா அழிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு நாங்க நினைச்சோன்ற மாதிரி சாரடா சொல்லுவா. சடனா மீட்ஸ்கி அந்த சந்துக்குள்ள இருந்து வெளியில வந்து அதுக்கான பதில் நம்ம இது உள்ள நல்லா போய் பார்த்தனா தெரியும்ன்ற மாதிரி சொல்லுவான். நீ எப்படா அங்க போனன்ற மாதிரி தான் சாரடா பாப்பா. சரின்னு சொல்லிட்டு 4 பேருமே அதுக்குள்ள போய் பார்ப்பாங்க. அந்த இடத்துல ஒச்சுச்சுக்கு இருந்ததுக்கான அடையாளமா அந்த டிவைன் ட்ரீயோட ஃப்ளவர் இருக்கும். இந்த மாதிரி ஒரு டிவைன் ட்ரீ மூலமா தான் ஏகப்பட்ட வைஜெட்சுவை காகியா வந்து அந்த டைம்ல கிரியேட் பண்ணான். ஆனா இப்ப சண்டை போட்ட மாதிரியான வைஜெட்சுவை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே கிடையாது. அது ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு. ஆனா அதோட இன்டெலிஜென்ட் வந்து கம்மியா தான் இருக்கு. நம்ம மீட்ஸ்கி முன்னாடி போய் அந்த பெரிய பள்ளத்துல குனிஞ்சு பாத்துக்கிட்டு இருக்கு. அப்ப இது மாதிரி ஏகப்பட்டது இந்த அண்டர் கிரவுண்ட்ல இருக்குன்னு சொல்ல வரீங்களான்ற மாதிரி சாரடா கேக்குறா. என்னது ஏகப்பட்டதான்ற மாதிரி பருட்டோக்கு அந்த இடத்துல பயங்கர ஷாக்கா இருக்கு. மீட்ஸ்கி என்ன சொல்லுவானா, நிறைய இருக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை. ஏன்னா இதோட மாஸ்டர் இது இழந்து 10 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ இது ஆக்டிவா இருக்க மாதிரியே தெரியல. சாக்கரா இல்லாததுனால அதனால நிறைய கல்டிவேட்லாம் பண்ண முடியாது. உனக்கு எப்பரா இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிருக்குன்ற மாதிரி கோனகமாரு கேட்க, என்னோட பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து நான் இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி அவன் சொல்லுவான். உடனே பருட்டோ நம்ம கீழே போலாம், இந்த விஷயத்தை இக்னோரே பண்ணிடக்கூடாதுன்ற மாதிரி சொல்ல கீழே போறது அவ்வளோ ஈஸியான விஷயங்கள் நினைச்சுக்கிட்டு இருக்கேன்ற மாதிரி சாரடா கேட்பா. இந்த இடத்துல தான் மான்ஸ்டர் எல்லாமே கிரியேட் ஆகுதுன்னா நம்ம இந்த இடத்த மொத்தமா டிஸ்ட்ராய் பண்ணியே ஆகணும். நம்ம 4 பேர் சேர்ந்தனா இந்த விஷயத்தை பண்ணி முடிச்சிடலான்ற மாதிரி சொல்லுவான். கோனகமாரு என்ன சொல்லுவானா, நீ போட்ட பிளான்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா நான் இப்போ அதை பண்ண போறதே கிடையாது. இந்த இடம் வந்து இன்ஆக்டிவா இருக்கலாம். ஆனா இந்த இடத்துல அப்ப எப்படி வைஜெட்சு இருக்கு. அதனால இன்னும் சில வைஜெட்ஸ் எல்லாம் இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. அதுக்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுக்கு ஈக்குவலா நீங்க வர மாட்டீங்க. பருட்டோ கோனகமாருவை பார்த்து நாங்க உனக்கு சுமையா தெரியணுமான்னு கேட்க, ஆமா நீங்க எனக்கு சுமையா தான் தெரியுறீங்க. இன்னும் உனக்கு இந்த விஷயம் புரியலையான்னு சொன்ன உடனே பருட்டோ கொஞ்சம் சேட் ஆயிருவான். அப்ப நம்ம திரும்ப போறோமான்ற மாதிரி சாரடா கேட்ட, திரும்ப போதான் போறோம். ஆனா நீங்க 3 பேர் தான் போறீங்க. நான் இந்த விஷயத்தை டீல் பண்ணிக்க போறேன். என்ன மாதிரி ஒரு ஜோனி தான் இந்த விஷயத்தை டீல் பண்ணணும். அதனால நீங்க 3 பேரும் மறுபடியும் வில்லேஜுக்கு போயிட்டு இந்த விஷயத்தை ரிப்போர்ட் பண்ணுங்க. என்னால இப்போதைக்கு வில்லேஜுக்கு வர முடியாது. நான் இந்த விஷயத்தை தனியா பாத்துக்கிறேன். உடனே பருட்டோ என்ன சொல்லுவானா, நீங்க மட்டும் தனியாலாம் போக கூடாது, நம்ம எல்லாம் சேர்ந்தே போய் இந்த விஷயத்தை பண்ணலாம்னு சொல்லுவான். அதுக்கு கோனகமாரு என்ன சொல்லுவானா, நீங்க கிரேட் நிஞ்சா வரப்ப கிடையாது. காகியாக்கு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களுமே பயங்கர மோசமா தான் இருக்கும். காகியா காட் லெவல பவர் கொண்டவ. அவளோட பவர்ஸை மெஷரே பண்ண முடியாது. சந்தேகமே கிடையாது. நீங்க 3 பேரும் வளர்ந்ததுக்கு அப்புறம் உண்மையிலே நல்லாவே ஸ்ட்ராங்கா மாறுவீங்க. ஆனா இந்த இடத்துல நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம்னா, இந்த இடத்துல எல்லாருமே சாகக்கூடாது. அதனால தான் சொல்றேன், நீங்க 3 பேருமே திரும்ப போங்க. இது என்னோட ஆர்டர்ன்ற மாதிரி சொல்லிடுவான். இப்படி சொல்லிட்டு கோனகமாரு முன்னாடி போய்கிட்டே இருக்க சாரடா கோனகமாரு சென்சேவை வெயிட் பண்ண சொல்லுவான். பருட்டோ சொன்ன விஷயங்களை நான் ஒத்துக்கலாம் கிடையாது. ஆனா நம்ம எல்லாருமே சேர்ந்து தான் இந்த விஷயத்த பண்ணி ஆகணும். ஏன்னா நம்ம இப்ப தனித்தனியா போனோம்னா அந்த எனிமீஸ்லாம் எங்க இருக்காங்கன்னு சொல்லி நமக்கு தெரியாது. அவங்க
நம்மள அட்டாக் பண்ணி ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நம்ம இப்ப பார்த்ததை விட ஸ்ட்ராங்கஸ்டான ஜெட்சுலாம் இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. நம்ம இப்ப ரெண்டா பிரிஞ்சு போனோம்னா அதுங்க நம்மள அட்வான்டேஜா எடுத்து நம்ம தோக்க தான் வாய்ப்பு இருக்கு. அதனால இப்போதைக்கு பெட்டர் ஸ்ட்ராட்டஜி நான் என்ன நினைக்கிறேன்னா, உங்களுக்கு நாங்க 3 பேருமே பேக்கப் தரோம்னு சொல்லுவா. மிச்கிமே அதான் சொல்லுவான், நம்ம ரெண்டா பிரிஞ்சு போனோம்னா நம்ம பேட்டில் பவருமே கம்மியாயிரும். கோணகமாருக்கு இந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சவனே வேற வழி கிடையாது, அப்ப நான் சொன்ன ஆர்டரை சேஞ்ச் பண்ணிக்கிறேன், இப்போ இதான் ஆர்டர் கேட்டுக்கங்க. நம்ம 4 பேருமே கீழே போறோம், அந்த இடத்துல இருக்க ஒயிட் ஜெட்ஸுவை டிஃபீட் பண்றோம், அதுக்கப்புறம் எல்லாருமே வீட்டுக்கு போறோம், உங்களோட பவரை நீங்க ஓவர் எஸ்டிமேட் பண்ணிக்காதீங்கன்ற மாதிரி சொல்லிடுவான். நான் இப்ப சொல்ல போற ஸ்ட்ராட்டஜியை தெளிவா கேட்டுக்கங்க, அந்த ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பா ஒர்க் ஆகும், அதை நம்ம ஜெயிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் இவங்க 4 பேருமே போவாங்க. அந்த ஒயிட் ஜெட்ஸு மூலையில உட்காந்து ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்க இவங்க 4 பேருமே சேர்ந்து பேப்பர் பாம் குணையை வச்சு அட்டாக் பண்ணுவாங்க. உனக்கு மறும் அந்த இடத்துல பிளானை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு சாரடாவை ஷரிங்கனை யூஸ் பண்ண ஷரிங்கன் மூலியமா பார்க்கும் போது ஒயிட் ஜெட்ஸு 3 எலமெண்ட்டையுமே யூஸ் பண்ண போகுது. உடனே நம்ம மீட்ஸுக்கு லைட்னிங் ஸ்டைல என்கிட்ட விட்டுருங்கன்னு சொல்லி அவனோட ஸ்னேக் லைட்டிங்கை வச்சு அதை ஸ்டாப் பண்றான். பருட்டோ அவனோட வின்ஸ்டைல யூஸ் பண்ணி வின்ஸ்டைல ஸ்டாப் பண்றான். கோனகமாரு கடைசியா அவனோட ஃபயர் பாலை யூஸ் பண்ணி ஃபயர் பாலை டாச் பண்றான். இப்படி 3 பேருமே அவங்களோட எலமெண்ட்டை யூஸ் பண்ணி அந்த ஒயிட் ஜெட்ஸோட அட்டாக்கை ஸ்டாப் பண்றாங்க. அந்த ஜெட்ஸுக்கே நல்லா புரியுது இதுக்கப்புறம் ஜூட்ஸுலாம் யூஸ் பண்ணா வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு கையில சண்டை போடலாம்னு சொல்லிட்டு வேகமா ஓடி வருது. நம்ம கோனகமாரு எதிர்பார்த்த மாதிரி எல்லா விஷயமும் நடந்துகிட்டு இருக்கு. உடனே அந்த இடத்துல ஸ்மோக் பாம்பை போட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் தப்பிச்சு போயிடுறாங்க. அந்த ஒயிட் ஜெட் அந்த ஸ்மோக் பாம்புல எல்லாரையுமே தேடிக்கிட்டு இருக்க நம்ம பருட்டோ அவனோட ஷேடோ குளோனை யூஸ் பண்ணி அந்த ஒயிட் ஜெட்ஸுக்கு பயங்கரமா ஆட்டம் காமிச்சிக்கிட்டு இருக்கான். இது வரைக்குமே நம்ம கோனகமாரு பிளான் போட்ட மாதிரி தான் நம்ம பருட்டோ ஷேடோ குளோனை வச்சு அந்த ஒயிட் ஜெட்ஸுவை கதற விட்டுக்கிட்டு இருப்பான். ஆனா நம்ம பருட்டோக்கு என்ன தோணுச்சோ தெரியல, அந்த ஒயிட் ஜெட்ஸு கொஞ்சம் வீக்காய் அப்படியே கீழே விழுந்த உடனே அவன் கட்டஸ்கே சொன்ன விஷயங்களை யோசிச்சு பார்ப்பான். நேரம் வரும்போது உங்களோட பவர்ஸை எல்லாம் புரிஞ்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி கட்டஸ்கே சொன்னதை யோசிச்சுட்டு இதை நான் டிஃபீட் பண்ணி நான் யாருன்னு ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பருட்டோ களத்துல குதிச்சு அவனோட லைட்னிங் குணாயை வச்சு ஒயிட் ஜெட்ஸுவை அட்டாக் பண்ணுவான். பட் அந்த அட்டாக் வந்து வேலைக்கே ஆகாது. ஒயிட் ஜெட்ஸு நம்ம பருட்டோவை பிடிச்சி லாக் பண்ணி வச்சிரும். சாரடா உடனே குணாய்ஸை வச்சு அட்டாக் பண்ணுவா. பட் வேலைக்கே ஆகாது. நம்ம பருட்டோவோட சாக்கராவை கொஞ்சமா அந்த ஜெட்ஸு வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கு. கோனகமாரு பருட்டோவை காப்பாத்துறதுக்காக ஜெட்ஸு கிட்ட போக ஜெட்ஸு வந்து அதோட லைட்னிங் அண்ட் ஃபயர் ஸ்டைலை வச்சு அட்டாக் பண்ணும். மீட்ஸ்கி பருட்டோவை காப்பாத்துறதுக்காக அவனோட கையை எக்ஸ்பேண்ட் பண்ணி அந்த ஒயிட் ஜெட்ஸுவோட கையை பிடிச்சி இருக்க ஜெட்ஸு அதை டிஸ்ட்ராக்ட் ஆகி அதோட கையை ரிலீஸ் பண்ண போகும்போது இதுதான் சரியான டைமா இருக்கும்னு சொல்லி கோனகமாரு அவனோட ரசிங்கனை வச்சு அந்த இடத்துல அட்டாக் பண்ணுவான். அந்த இடத்துலயே ஒயிட் ஜெட்ஸு வந்து தூளா சாம்பலாகி போயிடும். பருட்டோ அதெல்லாம் வாயை பொழந்துக்கிட்டு அமேசிங்கா இருக்குன்ற மாதிரி தாங்க பார்த்துக்கிட்டு இருப்பான். கோனகமாருக்கு அந்த இடத்துல பயங்கர கடுப்பா தான் இருக்கும். ஏன்னா அவன் இந்த ஸ்ட்ராட்டஜி போடும் போதே சொல்லியிருப்பான், உங்களோட பவரை ஓவர் எஸ்டிமேட் பண்ணி அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாதீங்கன்ற மாதிரி. ஆனா பருட்டோ இந்த மாதிரி பண்ணிடுவான் இல்லையா, அதனால அவன் தலை குனிச்சு தான் அந்த இடத்துலயே இருப்பான். ஆனா கோனகமாரு அவனை எதுவும் திட்டாம அந்த இடத்துல இருந்து போலாம் வாங்கன்ற மாதிரி சிம்பிளா போயிருவான். தொடர்ந்து அதுக்குள்ள இவங்க 4 பேருமே போக அந்த இடத்துல ஏகாப்பட்ட குக்குன்ஸ் இருக்கு. இதெல்லாம் என்னது அப்படின்ற மாதிரி சாரடா கேட்க இந்த மாதிரி குக்குன்ஸ்ல இருந்து தான் ஒயிட் ஜெட்ஸ் எல்லாமே ஜெனரேட் ஆகும்ன்ற மாதிரி சொல்ல, அப்ப இந்த எல்லா குக்குன்ஸ்லயும் அந்த மான்ஸ்டர் இருக்கான்ற மாதிரி தான் அவளுக்கு கேள்வியே இருக்கும். எனக்கு அந்த மாதிரி தெரியலன்ற மாதிரி தான் அவன் சொல்லுவான். மேல இருந்து ஒரு குக்குன் கீழே விழுந்தா அது பயங்கர டீகம்போஸா தான் இருக்கும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த மரத்தோட வேர் எல்லாமே ஒரு பேரியர் மாதிரி இருக்கு. அந்த பேரியர் தாண்டி நம்ம போய் பார்க்கணுன்ற மாதிரி கோனகமாரு சொல்லுவான். இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட ஒயிட் ஜெட்ஸ் இருந்தா என்ன பண்றதுன்ற மாதிரி சாரடா கேட்க நம்ம அது கூட கஷ்டப்பட்டு சண்டை போடுறது ஆகணும், அதே ஸ்ட்ராட்டஜி தான், அதே மாதிரியே ஃபாலோ பண்ணுங்க, எல்லாருமே கேர்ஃபுல்லா இருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு ரஷிங்கனை வச்சு அந்த பேரியரை உடைப்பான். அவங்க நினைச்ச மாதிரியே அதுக்குள்ள ஒரு ஒயிட் ஜெட்ஸ் இருக்கும். ஆனா உயிரோட கிடையாது, இறந்து போய் அதுக்கு மேல பிளாக் ஃபிளேம்ஸ்லாம் இருக்கும். உடனே அதெல்லாம் தொடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோனகமாரு உள்ள போய் பார்த்தா 4 பேருமே பார்க்கும் போது அந்த இடம் ஃபுல்லாவே ஏகப்பட்ட பிளாக் ஃபிளேமாவே இருக்கும். என்னது இது அப்படின்ற மாதிரி நம்ம பருட்டோ கேட்க இதுதான் அமத்ராசு, இதை சாசுகே தான் யூஸ் பண்ணியிருப்பாரு, அவரால் மட்டும் தான் இதை கண்ட்ரோல் பண்ண முடியுன்ற மாதிரி சில விஷயங்களை சொல்லுவான். இந்த இடத்துல கொஞ்சம் நிறையவே ஒயிட் ஜெட்ஸ்லாம் இருந்திருக்கு. சாசுகே இந்த இடத்துல வந்து எல்லாத்தையுமே டெஸ்ட்ராய் பண்ணிட்டு கிளம்பி இருப்பாருன்ற மாதிரி சொல்ல அவர் தனியால இவ்வளோத்தையும் பண்ணாரன்ற மாதிரி தான் மீட்ஸ்கி கேட்பான். சாசுகேவோட இந்த இடத்துல வந்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்ற மாதிரி தான் பருட்டோக்கு கேள்வி வரும். நீங்க இவ்வளவு விஷயங்களை பார்த்துட்டீங்க, உங்ககிட்ட சொல்லிதான் ஆகணும்ன்ற மாதிரி. அப்பதான் கோனகமாரு இந்த விஷயத்த சொல்லுவான். சாசுகே அவருக்குனே ஒரு டாப் சீக்ரெட் மிஷனை கிரியேட் பண்ணிக்கிட்டாரு. காகியாக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்தையுமே போயிட்டு அவரே சால்வ் பண்ணுவாரு. அப்பதான் சாரடாவுமே சொல்லுவா, அவர் மட்டும் ஃபில் பண்ண முடிய ஒரு மிஷனை தான் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி சாரடா கிட்ட சொல்லியிருப்பான் இல்லையா சாசுகே. பருட்டோ அந்த இடத்துல பார்த்துட்டு உன்னோட அப்பா இந்த இடத்துல இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்ல கோனகமாரு அப்பதான் இந்த விஷயத்த சொல்லுவான். சாசுகே கிட்ட ரீடிங் இருக்கு, அது மூலமா அவன் டைம் ஸ்பேஸ்ல டிராவல் பண்ண முடியும். உண்மையிலே அவர் வந்து ஆசமான ஆள் தான் பண்ற மாதிரி பருட்டோ சொல்ல அவர் ஆசமான ஆள் தான். ஏன்னா லார்ட் 7th அவருக்கு ஈக்குவலான ஒரு ரைவலா கன்சிடர் பண்றது சாசுகேவா தான்ன்ற மாதிரி கோனகமாரு சொல்லுவான். நானுமே இந்த விஷயத்த என்னோட பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் ஒரு சுப்ரீம்
சுப்ரீம் நிஞ்சா, அவர் தான் இடன் லீஃபை ஷேடோஸ்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காருன்ற மாதிரியும் சொல்லுவான். அப்படியே சீனை கட் பண்ணா அந்த மைனுக்கு வெளியில சில குக்கூன்ஸ் எல்லாத்தையுமே கொனகமாரி எடுத்துட்டு வந்திருக்கான். நிறைய லீஃப் ஷினோபிஸ்மே அந்த இடத்துல இருக்காங்க. நருட்டோவுமே இருக்கான். நல்ல வேலை பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி நருட்டோ சொல்ல, கொனகமாரு நருட்டோ கிட்ட நீங்க குளோன்னு சொல்லி எனக்கு தெரியும், நீங்களே இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கன்ற மாதிரி கேட்பான். காகியா விஷயங்கள் சம்மந்தப்பட்டிருந்தாலே அதை நான் இக்னோர் பண்ண முடியாது, அதனால தான் நானே இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்ற மாதிரி நருட்டோ சொல்லுவான். அதான் நருட்டோ இந்த விஷயத்தையுமே சொல்லுவான். நீங்க இந்த விஷயத்தை இந்த இடத்துல கண்டுபிடிச்சிங்கன்றதே எனக்கு ஷாக்கா தான் இருக்கு, ஏன்னா இன்னும் சில இடத்துலயும் இந்த மாதிரி இருந்துச்சுன்ற மாதிரியும் சொல்லுவான். இதை பார்க்கும் போதே தெரியுது பவர்ஃபுல்லான ஷினோபிஸ் கூட சண்டை போறதுக்காக தான் இதை மேக் பண்ணியிருப்பாங்க. இதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் நமக்கு காத்திருக்கு போலன்ற மாதிரி தான் அவங்களுக்கு இருக்குமே. இந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம டீம் 7 சேர்ந்த 3 பேருமே சைட்ல நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம 3 பேரையும் ஏன் இந்த இடத்துல தனியா உட்கார வச்சுட்டாங்க, காண்டா இருக்கு, நம்மளுமே தான் சண்டை போட்டுன்ற மாதிரி பருட்டோ சொல்ல வர, நம்ம 3 பேருமே கினின்ஸ் தான், அது மட்டும் இல்லாம நம்ம 3 பேர்கிட்டயும் ஸ்ட்ரென்த் கிடையாது, அதனாலதான்ற மாதிரி அவ சொல்லுவா. மீச்கி என்ன சொல்லுவானா, கொனகமாரு சென்சே இந்த விஷயங்களை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. மற்ற விஷயங்களை லார்ட் 7 அந்த அவங்க மற்ற ஷினோபிஸும் பார்த்துப்பாங்க. ஆனா பருட்டோ அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு சாசிகேவை பத்தின விஷயங்கள் எல்லாம் கேட்டிருப்பான் இல்லையா, அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு தன்னோட அப்பா கூட அவரை அக்னாலேஜ் பண்ணியிருக்காங்க, என்கிட்ட இன்னும் ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கட்டஸ்கே கொடுத்து அந்த கேஜெட்டை எடுத்து பார்க்கறான். இதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அடுத்த வீடியோஸை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.